ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா, பேரூரின் பேரழகு அருள்மிகு பட்டீஸ்வரர் திருக்கோயிலின் முருகனின் தனி சிறப்புகளை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா, பேரூரில் வீற்றிருக்கும் பட்டீஸ்வரர் திருக்கோயில் என்றாலே நம்மளுடைய நினைவுக்கு வர்றது அதன் சிற்பக்கலை தான். ஆனால் அங்குள்ள முருகப்பெருமான் மிகவும் தனித்துவமானவர் என்பது உங்களுக்கு தெரியுமாங்க? ஆமாங்க, முருகப்பெருமானின் அந்த அற்புத தகவலை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது குடும்ப ஒற்றுமை தரக்கூடிய சோமாஸ்கந்த வடிவம். இந்த கோயிலின் கருவறை அமைப்பில் தந்தை சிவபெருமானுக்கும் தாய் அம்பிகைக்கும் நடுவில் முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார். இது சோமாஸ்கந்த தத்துவம். குடும்ப ஒற்றுமைக்கும் வம்ச விருத்திக்கும் இந்த வடிவ வழிபாடு மிகவும் சிறந்தது. அதாவது இங்குள்ள முருகப்பெருமான் மேற்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலிக்கிறார். பொதுவாகவே மேற்கு பார்த்த சந்நிதிகள் அதிக சக்தி கொண்டவையாக ஆன்மீகத்தில் கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அருணகிரிநாதர் பெருமானால் திருப்புகழ் பாடப்பெற்ற பெருமை இந்த தலத்திற்கு உண்டு. பட்டிப்பெருமாள் என்றும் பேரூரில் வாழும் பெருமானே என்று முருகனை அவர் போற்றியுள்ளார். இங்கு முருகன் ஒரு முகம் 4 கரங்களுடன் வள்ளி தெய்வானையுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். அது மட்டும் இல்லாமல் உலக புகழ் பெற்ற இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா, கனக சபை மண்டப தூண்களில் முருகனின் சிற்பங்கள் பிரமிக்க வைப்பவை. குறிப்பாக மயில் வாகனத்தில் அமர்ந்திருக்கும் ஆறுமுக பெருமானின் சிற்பம் ஒற்றைக்கல்லில் வடிவமைக்கப்பட்ட ஒரு கலை அதிசயம். மயிலின் தோகை, கால்கள் முதல் முருகனின் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வரை அனைத்தும் அத்தனை தத்ரூபமாக இருக்கும். வழிபாட்டு பலன்கள் பார்த்திங்கன்னா, இங்குள்ள முருகனை வணங்கினால் கல்வி மற்றது ஞானம் பெருகும், செவ்வாய் தோசை நிவர்த்தி கிடைக்கும், மன அமைதியும் காரிய வெற்றியும் உண்டாகும். அடுத்தது சஷ்டி, கிருத்திகை மற்றது வைகாசி, விசாகம் போன்ற நாட்களில் இங்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகங்களை தரிசிப்பது பெரும் பாக்கியம். அடுத்த முறை பார்த்திங்கன்னா, பேரூர் செல்லும் போது இந்த பட்டி பெருமாளை தரிசிக்க மறக்காதீர்கள். இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.